ராதிகா 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டா ஜியோ ஆகிய 2 முக்கியமான அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் மூன்று அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட 3 அமைச்சர்களும் அந்த ஜாக்டோ ஜியோ போட்டா ஜியோ நிர்வாகிகளுடன் அவர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தப் போவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதையொட்டி இந்த பேச்சுவார்த்தையை ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டா ஜியோ அமைப்பினருடன் தமிழக அரசு தரப்பில் இந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இப்போது நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான அந்த குழுவின் அறிக்கை எப்போது செயல்படுத்துவது மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் 10 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அவர்கள் அந்த ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டா ஜியோ நிர்வாகிகளுடன் விளக்க இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு 6ஆம் தேதி அந்த போராட்டம் வாபஸ் பெறப்படுமா அல்லது நடத்தப்படுமா என்பது குறித்த அறிவிப்பை 2 அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகளும் அறிவிக்க இருக்கிறார்கள். காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டா ஜியோ என்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இந்த காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களது 10 அம்ச கோரிக்கைகளில் தற்போது நிறைவேற்றுவதற்கு சாத்தியமானவை எவை மற்றும் பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பான அந்த ககன்தீப் சிங் பேடியின் அந்த குழுவின் அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த 10 அம்ச கோரிக்கைகள் தமிழக அரசால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் அல்லது ஆளுநர் உரையின் போது அவர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவார்களா மாட்டார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படும் என தெரிகிறது. அதற்கு பிறகு இந்த போராட்டம் தொடருமா அல்லது வாபஸ் பெறப்படுமா ஒத்திவைக்கப்படுமா என்பது குறித்த அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.